மாணவிகளே, பேஜ் நம்பர் 25 எடுத்து வச்சுக்கேன். இந்த 25ல் கணக்கியலினுடைய கருத்துக்கள் அவற்றுடைய மரபுகளை பற்றி நம்ம பார்த்தோமே. 14 ஹெட்டிங். அதனுடைய ஹெட்லைனை உனக்கு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை நீ உனக்கு அதை பெருசாக படிக்க முடியாட்டாலும் இந்த மாதிரி ஹெட்லைனில் இருந்து கூட நீ சுருக்கி படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டில் வணிகத்தினுடைய தனித்தன்மைன்னு கொடுத்துருக்காங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருமா. உரிமையாளரும் நிறுவனமும் தனித்தன்மை பெற்றுள்ள இருவேறு நபர்கள். சொன்னேன், உரிமையாளர் வேறு, நிறுவனம் வேறு. ஓகே. அடுத்து பாரு, பண மதிப்பீடு. பணத்தினால் அளவிடக்கூடிய நடவடிக்கைகள் தான் பதிவாங்க. பணம் சாராத நடவடிக்கைகள் என்ன செய்ய முடியாது, பதிவு செய்ய இயலாதுன்னு சொன்னோம் இல்லையா. அதாவது நம்ம பார்த்த விரிவான விளக்கத்தினுடைய சுருக்கமான சாராம்சத்தை உனக்கு ஆரோ மார்க் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தால நிறுவனத்தினுடைய தொடர்ச்சி. நிறுவனம் நீண்ட காலம் தொடர்ந்து என்ன செய்யும், செயலாற்றும் அந்த எதிர்பார்ப்போடு தான் தொழில் தொடங்குகிறோம். ஓகே. அடுத்து அடக்க விலை என்பது சொத்துக்களுடைய அடக்க விலையில் பதியப்படும். அதுதான் என்னென்னா வாங்கிய விலை. அடுத்ததாக கணக்கினுடைய காலம். கணக்கினுடைய காலம் முடிவுகள் என்ன சொன்னால் கணக்காண்டின் முடிவில் முடிக்கப்படும் என்னென்னு கொடுத்துருக்காங்களா. அது சாதாரணமாக அது ஒரு வருடம். கணக்காண்டுனாலே 1 ஜனவரி டு டிசம்பர். அல்லது என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஏப்ரல் 1லேருந்து என்ன செய்வாங்க, அடுத்து ஏப்ரல் 1 தொடங்கினா உனக்கு எப்போ கணக்கு முடியும், நெக்ஸ்ட்டில் மார்ச் 31 முடியும். மார்ச் 31. ஜனவரியில் தொடங்கினா டிசம்பரில், ஏப்ரல் 1 தொடங்கினா மார்ச் 31 கணக்கு முடியும். ஒரு கணக்காண்டு 12 மாதங்களில் கணக்கில் வச்சு கணக்குகள் தயாரிக்கப்படும். ஓகே. அடுத்து பொறுத்துகைன்னு சொல்லி கொடுக்குறோம். வருவாயையும் அந்த செலவுகளோடு ஒப்பிடக்கூடிய ஒன்று. தீர்வுன்னு சொல்லும்போது ஈட்டிய வருவாய் மட்டுமே பதியப்படுதல் வேண்டும். எவ்வளோ வருமானங்கிறத மட்டும்தான் நம்ம நினச்சிரோம் பதிகிறோம். இந்த பதியும்போது உண்மையான நிதிநிலையை மட்டும் பதிவு செய்யணும். இதை எல்லா பயனீட்டாளருக்கும் தெரியக்கூடிய அளவுகள் நமக்கு என்ன செய்யணும் பதியணும்னா அவசியம் இல்லை. இதில் நமக்கு ஷார்ட்டாக சொல்ல போனேன்னா எவ்வளோ வருமானமோ அதை தான் பதிகிறோம். ஓகே. அடுத்து பாருமா, உண்மை ஆதாரம். இந்த உண்மை ஆதாரம்னு சொல்லும்போது ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஆதார ஆவணங்களை நம்ம நினச்சிரோம் எடுக்கிறோம். அதான் இடாப்பு, ரசீது, இல்லையா பேங்க் சலான் இதெல்லாம் வைக்கிறது. அடுத்து நிகழ்வு தீர்வு. இந்த நிகழ்வு தீர்வுன்னு சொல்லும்போது என்ன சொன்னால் அதாவது நிறுவனம் என்னென்ன நடவடிக்கைகள்லாம் அங்கீகரிக்கப்படுதோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். மீதி எல்லாம் என்ன செய்யணும்னா தவிர தீர்வு செய்யப்படும் பொழுது அல்லன்னு கொடுத்துரும். நடவடிக்கை நிகழும் அடிப்படையில் அங்கீகரிக்கணும். நடவடிக்கைகள் என்ன தன்மையில் நடத்துகிறாங்களோ அதற்கு ஏற்றாற்படி கணக்கெல்லாம் எடுப்பாங்க. ரொக்கமாக பெற்றிருக்கோமா, செலுத்திருக்கலாமா, இல்லை அந்த ஆண்டிற்குரிய பெற வேண்டியது, அதாவது குறிப்பிட்ட ஆண்டிற்குரியதை மட்டும் எடுப்பாங்க. அடுத்து நிலைத்த தன்மைன்னு சொல்லும்போது நீண்ட நாள் அந்த கணக்கில் நடைமுறைகளை பின்பற்றணும். கணக்குகளுடைய விதிமுறைகள், அதாவது கொள்கைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நிறுவனத்திற்கு ஏற்ப அவை கணக்கினுடைய பதியக்கூடிய தன்மைகள் மாறுபடும். இது என்ன சொன்னால் மாறுவாமல் தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும். நிலைத்த தன்மை என்பது தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும். அடுத்து முழு வெளிப்படுத்தல் அப்படின்னு சொல்லும்போது உண்மையான தகவலை தான் நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். பொய்யான தகவலை கூறக்கூடாது. அடுத்து முக்கியத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நிதிநிலை அறிக்கையை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். அப்போ நிதி சார்ந்த தகவலை நம்ம வெளிப்படுத்துகிறோம்னா அது யாருக்காக வெளிப்படுத்தப்படுது, பயனீட்டாளருக்கு. அப்போ அந்த நிறுவனத்தினுடைய முதன்மை நபர்கள் அல்லது முக்கியமான நபர்களும் கலந்து ஆலோசித்த முக்கியமான கருத்துக்கள் நிதிநிலை குறித்து அதை பயனீட்டாளருக்கு வெளிப்படுத்துவாங்க. அடுத்து முன்னெச்சரிக்கைன்னு சொல்லும்போது லாபம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நட்டத்தை மறந்துடக்கூடாது. நட்டமும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாபம் ஏற்படக்கூடிய காலத்தில் கொஞ்சம் தொகையை எடுத்து நட்டத்தை சரி செய்வதற்காக என்ன செய்யணும்னா ஒதுக்கி வைத்துக்கொள்ள வேண்டும். நட்டமும் ஏற்படும், லாபத்துலேயும் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கிடைக்கிற லாபத்தெல்லாம் மீண்டும் மீண்டும் தொழிலில் போட்டு செலவழிச்சிட்டு போனோன்னா நமக்கு திடீர்னு நஷ்டம் ஏற்பட்டால் பிஸ்னஸ் ஓவரால் லாஸ் ஆகிரும் இல்லையா. அப்போ நஷ்டமும் வரலாம். இப்போ தேய்மானத்தினால என்ன செய்யணும், இயந்திரங்களுடைய விலை குறையலாம் இல்லையா. அடுத்து எனக்கு வராக்கடன் ஏற்படலாம். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஒதுக்கீடுகளும் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் முன்னெச்சரிக்கை. மாணவிகளை, இதுதான் உன்னுடைய கணக்கினுடைய கருத்துக்களும் மரபுகளுங்கிற தலைப்பின்களை நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. தொடர்ச்சியாக அடுத்த நாள் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ. குட் நைட்.